स्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. வணக்கம் நேயர்களே, ஆன்மீக நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் உத்தண்ட ராஜகுரு, சிவகிரி ஆதீனம், சிவகிரி திருமடாலய பீடாதிபதி, 75வது குரு மகா சன்னிதானம், டாக்டர் சிவாகமஸ்ரீ பாலமுருகன் ஈசான்ய சிவாச்சாரி சுவாமிகள் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில சிவ பூஜைகளை பத்தியும் சைவ நெறி எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்தது அதை பத்தின நிறைய விவரங்கள் பத்தி இன்னைக்கு சுவாமிஜி சொல்ல இருக்காங்க. நேர்களை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த சிவகிரி ஆதீனத்துல திருப்பணி இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த திருப்பணிக்கான எந்த உதவிகள் இருந்தாலும் நீங்க செய்யலாம். அதற்கான முன்பதிவு நம்பர்ல ஆதீனத்தினுடைய நம்பரும் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க சுவாமிஜி கிட்ட பேசலாம். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த ஆதீனத்துல நல்ல ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம் சுவாமிஜி, உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. சதா சிவசமாரம்பாம் சிவசமய பண்டித ஆச்சாரிய மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பிரியந்தாம் வந்தே சிவகுரு பரம்பராம். ஈரோடு மாவட்டம், குங்கு மண்டலம், அரையநாடு, கனககிரி என்னும் சிவகிரி மாநகரில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்டு ஸ்ரீ சிவசமய பண்டித குருசுவாமிகள் திருமடாலயமானது பரம்பரையாக ஸ்தாபிக்கப்பட்டு அங்கு மனித ஜீவராசியானது ஆனந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் தவறாமல் சிவபூஜை செய்து வருகின்றோம். சிவசமய பண்டிதன் என்று சொல்லக்கூடிய பட்டமானது கவிசக்கரவர்த்தி கம்பனாலும், சுந்தர சுவாமிகளால் பரமகுரு ஸ்தாபனாச்சாரியராகவும், மதுரை பாளையக்காரருடைய ஆட்சி காலத்தில் உத்தண்ட ராஜகுருவாகவும், கொங்கு மண்டலத்தில் உள்ள சிஷியர்களுடைய குலகுருவாகவும் நாம் சிஷ்ய பரிபாலனம் செய்து வருகின்றோம். இந்த மடத்தினுடைய மடமானது கிரகஸ்த மடம் என்று சொல்வார்கள். இந்த மடத்தினுடைய எனது தந்தையார் ஸ்ரீ சிவசமய பண்டித குருசுவாமிகள், தாயார் ஸ்ரீ சரஸ்வதி அவர்கள், எனது துணைவியார் கோமதி அவர்கள், எனது குழந்தைகள் மயூரநாதன், மரகத மீனாட்சி மற்றும் சிஷ்யர்களுடன் திருமடாலயத்தினுடைய சிவபூஜை பணிகளை தினந்தோறும் செய்து ஆன்மீக பணியினை செய்து வருகின்றோம். நல்லதுங்க சுவாமிஜி. இந்த குலகுரு பரம்பரை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த குலகுரு பரம்பரைன்னு என்னங்க சுவாமி? குலகுரு என்று சொல்லக்கூடியது மாதா பிதா குரு தெய்வம் என்பது மந்திர வாக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குமே மாதா இருக்கின்றால், பிதா இருக்கின்றார், குரு என்று இருப்பார், தெய்வம் என்று ஒன்று இருக்கும். அந்த தெய்வமானதுதான் குல தெய்வம் என்று சொல்லக்கூடியது. அந்த மாதாவால் நாம் தோன்றுகிறோம், தந்தையால் வளர்கிறோம், குலகுருவால் காக்கப்படுகின்றோம், தெய்வத்தால் சகலவிதமான நன்மையும் சித்தி அடைகின்றோம். அந்த தெய்வம் என்பது குல தெய்வம். ஏனென்று சொன்னால் ஒரு குலத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அந்த குல தெய்வத்திற்கு இருக்கின்றது. ஆகியாலேதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். ஒவ்வொருடைய குலத்திற்குமே அந்த குலகுரு என்பவர் இருப்பார். எதற்காக அந்த குலகுரு என்று சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், சந்தேகங்கள், இவைகளை எல்லாம் முதலிலே இந்த குலகுரு இடத்திலே தான் சென்று தீர்வு காண வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள். இந்த குலகுருவானது எப்படி தோன்றினார்கள் என்று சொன்னால், ஆதி காலத்திலே கொங்கு மண்டலத்திலே சேர சோழ பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் 1008 சிவலிங்கங்களை வைத்து பூஜை செய்ததாக வரலாறு. பூஜைகள் 2 வகைப்படும். அதிலே ஆத்மார்த்த பூஜை என்றும் பரார்த்த பூஜை என்றும் 2 வகையாக இருக்கின்றது. அதில் ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லக்கூடியது தனக்காகவும் தன்னுடைய சிஷியர்களுக்காகவும் செய்வது ஆத்மார்த்தம் என்றும், கருவறை அமைத்து அதிலே உள்ளே சிவலிங்கங்களை வைத்து அனைவரும் வழிபாடு செய்வது, உற்சவங்கள் செய்வது, இவைகளையெல்லாம் திருவிழாக்களை கொண்டாடுவது, இது பரார்த்தம் என்று சொல்வார்கள். இந்த ஆத்மார்த்த பூஜைகளை எல்லாம் சேர சோழ பாண்டியனுடைய காலத்திலே அரசர்கள் செய்து வந்தார்கள். அதற்கு முன்னாடி தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் செய்தார்கள். எதற்காக இந்த சிவபூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனிதனாக பிறந்த நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு சிவபூஜை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் தர்மசாஸ்திரமானது எறும்பை கொன்றாலும் பாவம்னு சொல்லுகிறது. அப்படி அந்த பாவதோஷங்கள் அன்றன்றையோடு விலக வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் சிவபூஜை செய்ய வேண்டும்.
இதற்காகத்தான் அசுரனாக இருக்கக்கூடிய ராவணன் கூட மிகுந்த சிவபக்தனாக உலகத்திலே விளங்கினான். அவன் செய்யாத சிவபூஜை இல்லை. அப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு நற்காரியங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மடங்களுடைய தாற்பயம். அந்த நிகழ்வு என்பது அந்த மடத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கிறது. இதை சேர சோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் கொங்கு நாட்டிலே ஒரு முறை 1008 சிவலிங்கங்களை வைத்து பூஜை செய்கின்ற பொழுது அந்த சிவலிங்கமானது வேர் ஊன்றியதாக வரலாறு. அப்பொழுது அதற்கு என்ன தீர்வு என்று 63 நாயன்மார்களிலே சுந்தர சுவாமிகளை அழைத்து கேட்கின்றார்கள். அப்பொழுது சுந்தர சுவாமிகள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சைவ நெறி என்று சொல்லக்கூடிய ஆன்மீகமானது மிக குறைவாக இருக்கிறது. அந்த ஆன்மீகத்தை மக்களிடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய இல்வாழ்க்கைக்கு போதனை நெறிகளை உட்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சிவநெறிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை எப்படி ஏற்படுத்துவது என்று சொன்னால், அதற்கென்று ஒரு குருமார்களை நியமனம் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சிஷியனுடைய கால அவகாசங்கள், அசைவங்கள் இதெல்லாம் உட்கொள்ளாமல் ஒரு சிவபூஜை செய்தால்தான் அது பலிதமாகும் என்று சொல்வார்கள். ஆகையாலே தான் தனக்காக ஒரு குருவானவர் சிவபூஜை செய்கின்ற பொழுது அவர் தன் குலத்திற்காக செய்கின்ற சிவபூஜையால் அது குலகுரு என்று சொல்லக்கூடியது. அந்த குலகுருவுடைய பணியானது தினந்தோறும் மடத்திலே சிவபூஜை செய்வது, அருளாசிகளை வழங்குவது, சிவப்பிரசாதங்களை வழங்குவது இது போன்ற பணிகளை எல்லாம் ஒவ்வொரு மடங்களும் குருபீடங்களும் செய்து வருகின்றது. இதில் இந்த மடங்களானது ஆதிசைவ சிவாச்சாரிய மடம் என்று சொல்லக்கூடியது. சிவகிரி ஆதீனம் சிவாச்சாரிய பரம்பரையிலே வரக்கூடிய ஒரு மடம். இந்த மடத்திற்கு நாம் எப்படி வருகின்றோம் என்று சொன்னால், உபநயனம், சிவதீட்சை, சமய தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம், அதற்கு பிறகு அஸ்திராபிஷேகம், அதற்கு பிறகு பட்டாபிஷேகம் என்று செய்து கொண்டு அந்த பீடங்களை அலங்கரிக்கின்றார்கள். அதிலே அர்ச்சகர் என்பது வேறு, குலகுரு என்பது வேறு. அர்ச்சகருக்கு பட்டாபிஷேகம் செய்வதில்லை. குலகுரு அமரக்கூடிய அந்த பீடங்களுக்கு மட்டுமே தான் பட்டாபிஷேகங்களை செய்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுடைய தன்னுடைய சிஷியர்களுக்காக தினந்தோறும் சிவபூஜை செய்து அருள் பணிகளை செய்து வருகின்றார்கள். சுவாமி, இந்த சிவகிரி ஆதீனம் எந்த காலத்திலிருந்து முற்பட்டது? சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த மடாலயம். இந்த மடாலயமானது காஞ்சிபுரத்தில் இருந்து வந்ததாகவும், அதன் பிறகு காக்காவிரி என்று சொல்லக்கூடிய ஊரிலும், அதன் பிறகு சிவகிரி கிராமம் தொப்பபாளையம் என்று சொல்லக்கூடிய ஊரிலும், அதன் பிறகு சிவகிரி கிராமம் என்று சொல்லக்கூடிய ஊரிலும் திருமடாலயங்கள் அமைத்து அங்கு சிஷ்ய பரிபாலனங்களை இத்திருமடாலயம் செய்து வருகின்றது. இந்த குலகுருக்கான பணிகள் என்ன சுவாமி? குலகுருடைய பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, மடத்திலே தினந்தோறும் சிவபூஜை. அந்த சிவபூஜை எதற்காக நாம் செய்கின்றோம் என்று சொன்னால், இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுமே ஜீவன். அந்த ஜீவனானது சதா சர்வகாலம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆனந்தத்தை தரக்கூடியவன் அந்த எம்பெருமானான பரமேஸ்வரன். அவனால் மட்டும்தான் அந்த ஆனந்தத்தை தர முடியும். அதற்கு சிவபூஜை. அந்த சிவபூஜையை செய்கின்ற பொழுது அனைத்து ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்க வேண்டும், நலமாக வாழ வேண்டும், சகல சௌபாகியங்களுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அந்த சிவபூஜை என்பதை தொன்று தொட்டு செய்து வருகிறோம். அடுத்ததாக, மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ மனக்கவலைகள், இவைகளையெல்லாம் யாரிடம் சொல்வது, யாரிடம் கேட்பது? ஏனென்று சொன்னால், தெய்வம் மானுஷரூபேனா. ஒருவன் தன்னுடைய குருவிடத்திலே சென்று அந்த மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் குருவிடத்திலே சொல்லுகின்ற பொழுது குருவானவர் தகுந்த ஆலோசனைகளை வழங்குகிறார், நல்ல தீர்வுகளை வழங்குகிறார். அதன் மூலம் நமக்கு சௌபாகியங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது, எல்லா விதமான நெறிகளும் ஏற்படுகிறது. இது குருவினுடைய பணியாக இருக்கின்றது. அடுத்தாற்போல் குருவினுடைய அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய சிவகிரி ஆதீன அறக்கட்டளையின் மூலமாக ஏழை குழந்தைகளுக்கு கல்விகளை வழங்குதல், மருத்துவ உதவிகளை செய்தல், திருமணங்களை செய்து வைத்தல், ஏழை குழந்தைகளுக்கு உபநயனங்களை செய்து வைத்தல், வேதம் சிவாகமங்கள் படித்தவர்கள், நாதஸ்வர கலைஞர்கள் மற்றும் பல வித்வான்களுக்கெல்லாம் ஆதீனத்தினுடைய குரு பூஜை விழாவிலே பட்டமளித்து அவர்களை கௌரவிக்கின்றார்கள். அப்படி பலவிதமான அரிய பணிகளை எல்லாம் இந்த திருமடாலயங்கள் செய்து வருகிறது. சிவபூஜை மட்டுமல்லாமல் மனிதனுடைய நல்வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த திருமடாலயம் பரிபூர்ணமாக செய்து வருகின்றது. சுவாமிஜி, இப்ப திருமடாலய திருப்பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த திருப்பணிகள் பத்தி சொல்லுங்க சுவாமி. இப்பொழுது மடாலய திருப்பணி அப்படிங்கிறது, சிவபெருமானை தினந்தோறும் அந்த சிவபூஜையை ஆனந்தமாக செய்ய வேண்டும். அந்த சிவபூஜை செய்தவுடன் எந்த ஒரு சிவபூஜை செய்தாலும் உடனே ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் இல்லாத சிவபூஜை நிஷ்பலன் என்று சாஸ்திரங்கள்.
அதற்காகத்தான் இந்த மடங்கள் என்றே அந்த காலத்திலே தோற்றுவித்தார். மடாலயம், லயம் என்று சொன்னால் ஆத்மா, அது ஒடுங்க வேண்டும் இடம் வந்து லயம் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாவானது இறைவனிடத்திலே ஒடுங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆலயங்களை எல்லாம் தோற்றுவிக்க வேண்டும் என்று வைத்துள்ளார்கள். அப்படி நம்முடைய சிவகிரி மடாலயத்திலே தொன்று தொட்டு வந்த சிவபூஜையானது மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சௌபாகியங்கள், நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயத்தை, மடாலயத்தை இப்பொழுது நாம் திருப்பணி செய்து வருகின்றோம். அந்த திருப்பணியிலே கருவறை, அர்த்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அடுத்து இன்னும் பலவிதமான திருப்பணிகள் எல்லாம் திருமடத்திலே செய்து வருகின்றோம். அதே போன்று திருமடத்திலே கோசாலை என்று சொல்லக்கூடிய அமைத்துள்ளோம். அந்த கோசாலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாணத்தின் மூலமாக விபூதிகளை தரித்து வரக்கூடிய சிஷ்யர்களுக்கு பிரசாதமாக, அருள் பிரசாதமாக வழங்குகிறோம். இந்த கோசாலை என்று சொல்லக்கூடியதிலே அதி உன்னதமானது என்று சொல்லக்கூடியது நாட்டு பசுமாடு என்று சொல்வார்கள். இது காங்கேய இனத்தைச் சேர்ந்த மாடுகள் என்று சொல்வார்கள். இந்த மாட்டினுடைய விபூதி பிரசாதங்கள் வந்து அபரிதமானவை என்று சாஸ்திரங்கள். அதற்காகத்தான் நாங்கள் அங்கு இருக்கக்கூடிய மடங்கள் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்களிடத்திலே எல்லாம் வீட்டுக்கு ஒரு நாட்டு பசுமாடுகளை வளர்க்க வேண்டும், எல்லோரும் தினந்தோறும் கோமாதா பூஜை செய்ய வேண்டும், முடிந்தளவு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலாவது பசுமாடை பூஜை செய்ய வேண்டும். எதற்காக என்று சொன்னால், நமக்கு கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடியது சூரியன், நடமாடும் தெய்வம் பசுமாடு. இந்த ரெண்டையும் சிறப்பாக வழிபட்டாலே சகல செல்வங்களும் நமக்கு இல்லத்தில் வரும் என்பதற்காகத்தான் இந்த திருப்பணிகளை மிகச்சிறப்பான முறையில் செய்து வருகின்றோம். சுவாமிஜி, திருமடாலய சாதனைகள் பற்றி சொல்லுங்க. சாதனைகள் என்பது சுமார் 1200 ஆண்டுகளாக தினந்தோறும் சிவபூஜை செய்து வருவது. அது மட்டுமல்லாமல் பல திருக்கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகங்களை, சுமார் 1000க்கும் மேற்பட்ட திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகங்களை செய்து வைத்தது. அடுத்ததாக கொங்கு நாட்டிலே முதன்முறையாக 51 ஆதீனங்களை ஒருங்கிணைத்து, அப்பொழுது பஞ்சகாலம் என்று சொல்வார்கள், அந்த காலத்திலே அந்த 51 ஆதீனங்களையும் ஒருங்கிணைத்து மாபெரும் சிவபூஜை செய்து மலையை வரவழைத்தது. அடுத்ததாக சிஷ்யர்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர வேண்டும், அவர்களுக்கு சைவ நெறியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சிஷ்யர்களுக்குமே சிவபூஜை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த சிவபூஜையை ஒரு சிஷ்யனானவன் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு கருவறையிலே அந்த சிஷ்யனானவன் பூஜை செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆகினாலே நாங்கள் தனுஷ்கோடி என்று சொல்லக்கூடிய கஷேத்திரத்திலே ராமபிரானானவன் மணலால் லிங்கம் செய்து சிவபெருமானை வழிபட்டதாக வரலாறு. அப்படி ஒவ்வொருவரும் மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்டார்கள். இப்பொழுது சமீபத்திலே காக்காவரி விளையன்குளம் என்று சொல்லக்கூடிய சிஷ்யர்கள் ராமேஸ்வரம் சென்று சுமார் 1200 சிஷ்யர்கள் தனுஷ்கோடியிலே சிவலிங்கம் அமைத்து சிவபூஜைகளை செய்தார்கள். இதை ஒரு பெரிய சாதனையாக திருமடாலயமானது கருதுகின்றது. அதுபோன்று இன்னும் பலவிதமான சாதனைகளை எல்லாம் இந்த திருமடாலயம் செய்து வருகின்றது. சுவாமி, நீங்க PhD முடிச்சிருக்கீங்க. எதுக்காக நீங்க அந்த இது வந்து ஆன்மீகம், மனிதநேயம் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளை மனிதனுக்கு ஏற்படுத்த வேண்டும். இதற்காக கோவை நேரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது இந்த PhD என்று சொல்லக்கூடிய பட்டம். இதை எதற்காக வழங்கினார் என்று சொன்னால், ஆன்மீகம், மனிதநேயம். ஒரு மனிதனானவன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு அந்த ஆன்மீகம் என்ற சிந்தனை யாரால் தூண்டப்படுகிறது? ஒரு விநாயகரானவர் ஒரு அரச மரத்தடியில் இருக்கின்றார். அந்த வழியாக நடந்து செல்கின்ற பொழுது இரு கரத்தை நம்மையும் அறியாமல் தூக்குகிறோம். அப்படி தூக்குகின்ற பொழுது அந்த இறையுணவை யார் ஏற்படுத்துகிறார், எப்படி அந்த எண்ணமானது உள்ளே தோன்றுகிறது என்பதை உணர்த்துவதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்திலே இருக்கக்கூடியதுதான் சகலவிதமான விநாயகர். அந்த விநாயகருக்குடைய சக்தியை யார் தருகிறார் என்று சொன்னால் அந்த பரம்பொருள். அதான் யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன நமஸ்திதா. இறைவனை வழிபடுவதற்கும் முதல்ல உடல்ல சக்தி இருக்கு. அப்பொழுதுதான் இறைவனுக்கு ஆலயத்திற்கு செல்ல முடியும், இருகரம் கூப்ப முடியும், நல்ல எண்ணங்களை மனதில் நினைக்க முடியும். இதற்கும் சக்தி இருந்தால்தான் அது நடக்கும் என்பதற்காகத்தான் ஆன்மீகம், மனிதநேயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு கட்டுரையை திருமடாலயத்தினுடைய சார்பாக சமர்ப்பித்திருக்கின்றோம். ரொம்ப நன்றிங்க சுவாமிஜி. ஒரு நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆன்மீக நேரம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. சுவாமிஜி கிட்ட உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க.
அது வந்து ரொம்ப நாளா வந்து கும்பாபிஷேகம் இல்லாம அது இல்லாம ரொம்ப நிறைவேற்றலாம கிடக்குது, கொஞ்சம் இதுவா இருக்குது. சரிங்க. அதுல வந்து நாங்க இப்ப வந்து சின்னதா இந்த பிரதோஷ பூஜை அதெல்லாம் பண்ணிட்டு வர்றோம். சரிங்க. இப்போ அதெல்லாம் சார் அது மாதிரி ஒரு கலசம் இல்லாத கோயில் வந்து பண்ணலாமா, வணங்கலாமா? கலசம் அது சில பேர் சொல்றாங்க எங்க ஊர்ல வந்து நிறைய வசதி இல்ல, ஒரு பாயம் இந்த மாதிரி இருக்குது, அதனால இங்க எல்லாம் பண்ணா நல்லதுன்ற மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. சரிங்க. அதை பத்தி நீங்க சொல்லணும் சாமி. ஆனா லிங்கம் இருக்குது, பழைய காலத்து கோயில், அது நவாபு காலத்துல அறிவிக்கப்பட்ட கோயில். சரிங்க. அங்க வந்து நாங்க வந்து அகழ்வாராய்ச்சியில எங்க சிலையெல்லாம் கிடைச்சி அதை வந்து வெளியூர்ல கொண்டு போய் அந்த மியூசியத்துல இருக்குது எங்க ஐம்பொன் சிலைகள். சரிங்க. ஆனா இப்போ வந்து அது பராமரிப்பு இல்லாதனால மக்கள் வந்து அது அந்த அளவுக்கு ஆர்வம் விரும்பி வர மாட்டேங்கிறாங்க. சரிங்க. ஆனா லிங்கமும் அது மீதி நந்தி அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு வரோங்க. குறிப்பிட்ட ஒரு செலவு மட்டும் நாங்க பண்ணிட்டு வரோம், எங்க ஒரு கூட்டாட்சி நாங்க மட்டும். சரிங்க. அது மாதிரி லிங்கம் அந்த மாதிரி வணங்கலாமா வணங்கக்கூடாதான்னு வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. அதாவது எம்பெருமானான சிவபெருமானானவன் எங்கும் வியாபித்திருக்கிறான். சரிங்க. அவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று நமக்கு தெரியும். சரிங்க. ஆகினாலே இறைவன் வந்து பாலடைந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஒரு குறிப்பிட்ட நேர காலம்தான். சரிங்க. இதற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களை வைத்து சரிங்க. ஒரு முறை பிரவேச பலி என்று சொல்லக்கூடிய பூஜையும் அஸ்திர ஹோமம் என்று சொல்லக்கூடிய பூஜையும் செய்தால் சரிங்க. அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சரிங்க. மிக தெளிவான பேராற்றல் ஏற்படும். சரிங்க. அதன் மூலம் மக்களானவர் மிகுதியாக அந்த ஆலயத்திற்கு வருவார்கள். சரிங்க. மிக விரைவிலே அந்த திருப்பணியானது நடைபெற அது சாத்தியமாக இருக்கும். என்ன பூஜைக்கு சாமி சொன்னீங்க? பிரவேச பலி, பிரவேச பலி, அஸ்திர ஹோமம், மற்றும் இந்த 2 ஹோமங்களையும் செய்தாலே சரிங்க. அந்த தெய்வத்திற்கு முதல்ல ஆகர்ஷண சக்தி என்பது ஏற்படும். சரிங்க. அந்த ஆகர்ஷண சக்தியின் மூலமாக இறை சக்தி அந்த பேராற்றலை சரிங்க. இறைவனானவன் மனித குலத்திற்கு வழங்குவார். சரிங்க. அப்படி அவர் வழங்குகின்ற பொழுது அந்த இறைவனுடைய சாநித்தியமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரிங்க. அந்த ஆலயமானது மிக விரைவாக திருப்பணி நடைபெற்று அந்த கும்பாபிஷேகம் நடைபெற சன்னிதானத்தின் சார்பாக நிறைந்த நல்லாசிகளை வழங்குகிறோம். சரி சார், ரொம்ப நன்றி சார். அழைத்தமைக்கு நன்றி சார். சுவாமிஜி, இப்ப சிவகிரி ஆதீனம் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க வந்து பொதுமக்கள் எல்லோருமே வரலாமா? தாராளமாக வரலாம். சிவனை தரிசிப்பதற்கு தாராளமாக அனைத்து மக்களும் வரலாம். அந்த சிவனுடைய பூஜைகளை கலந்து கொள்வதும் சிவ பூஜைகளை செய்வதும் நம்முடைய உலகத்திலே ஒரு பாரம்பரியமான நிகழ்வு என்று சொல்லக்கூடியது. இதில் எந்த ஒரு மக்களும் சிவனை தரிசனம் செய்யலாம், சிவனை வழிபாடு செய்யலாம், சிவ பூஜைகளை செய்யலாம், சிவ தீட்சைகளை பெறலாம். எதற்காக என்று சொன்னால் இந்த திருமடாலயங்கள் சைவ நெறியை போதிக்கின்றது. மக்கள் நல்வழியில் செல்ல வேண்டும், தீய வழிகளில் செல்லக்கூடாது. இதற்காகத்தான் நம்முடைய தெய்வங்களும் அதை உணர்த்தக்கூடிய ரூபமாக இருக்கிறது. உதாரணமாக விநாயக பெருமான் எடுத்துட்டோம்னா விநாயகருடைய கையில் அங்குஷம், பாசம், தந்தம், மோதகம், ருத்ராட்ச மாலை இப்படி வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் வைத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா மனிதன் நல்வழியில் வாழ வேண்டும், மனிதன் நல்ல கல்வி அறிவை வாழ வேண்டும் என்பதற்காக ஒடிந்த தந்தமும் நல்ல சிந்தனா சக்தி பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ருத்ராட்ச மாலையும் நல்ல சைவ உணவை உண்டு வாழ வேண்டும் என்பதற்காக மோதகம் என்ற குலக்கட்டையும் தீய வழியில் செல்லக்கூடாது என்பதற்காக அங்குஷமும் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பாசமும் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் உணர்த்தக்கூடியதுதான் சைவநெறி என்று சொல்லக்கூடிய நூல். இதே மாதிரி திருமடாலய சிஷ்ய பரம்பரை பத்தி சொல்லுங்க சுவாமிஜி. சிஷ்ய பரம்பரை என்பது ஒவ்வொரு மடங்களுக்குமே அந்த குலத்தை சார்ந்தவர்கள் சிஷ்யர்களாக இருக்கிறார்கள். பலவிதமான சிஷ்யர்கள் இருப்பினும் திருமடாலயத்திற்கு கொங்கு வேளாளர்கள், இசை வேளாளர்கள், சோழிய வேளாளர்கள் இப்படி பலவிதமான அன்பர்கள் எல்லாம் அங்கு இறைவனைகளை மிகுந்து செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல அடியார்கள் எல்லாம் அங்கு சிவபூஜைக்காக வருவார்கள், சிவபூஜைகளை செய்கிறார்கள். அந்த சிஷ்ய பரம்பரையிலே ஒவ்வொரு சிஷியனும் அந்த ஆன்மீக நெறியிலே அதி உன்னதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இதில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிவகிரி கிராமத்தில் சிலுவம்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே பிரதி அமாவாசை தோறும் வடநாட்டிலே பார்த்தீங்களான்னா அந்த குலதெய்வமாக கருதப்படக்கூடியது அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் அம்பாளும் சேர்ந்த ஒரு ஒருங்கே இணைந்த உடல். அதே தென்னாட்டில் பார்க்கின்ற பொழுது சங்கரநாராயணர், மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் சேர்ந்த உடல். அப்படி அந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருக்கு பிரதி அமாவாசை தோறும் சிவகிரி சிலுவம்பாளையம்